துதிக்கும் மடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கு இன்னவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும். நேர்களுக்கு வணக்கம். 2023 ராகுகேது பயிற்சி பலன்களை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் 12 ராசிகளில் 5வது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசியினுடைய ராகுகேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதை பொறுத்து அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அன்று ராகுகேது பயிற்சியாக இருக்குது. இந்த ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது இந்த சிம்ம ராசியினருக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை தரவிருக்குது, என்ன மாதிரியான பாதிப்புகளை தரவிருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதற்கான தீர்வுகளையும் வழிபாட்டு முறைகளையும் கூட இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். அதை பொறுத்து பொதுவாக மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கு ராகுவும், துலா ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு கேதுவும் பயிற்சியாக இருக்குது. இந்த பயிற்சி அப்படிங்கிறது இந்த சிம்ம ராசியினருக்கு எந்த பாவகத்தில் பயிற்சியாக இருக்குதோ அந்த பாவகத்தை பொறுத்து என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது, பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். கடந்த 1.5 ஆண்டு காலமாக இந்த 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இந்த ராகு பயிற்சியாக இருந்த காரணத்தினால அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாக்கியமாக கருதக்கூடிய சில விஷயங்களையும் சரி, தந்தை வழியில் இருக்கக்கூடிய உறவுகளையும் சரி, சில பிரச்சனைகளை கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. அதே போல முயற்சி ஸ்தானத்தில் கேது பயிற்சியாக இருந்த காரணத்தினால கண்டிப்பாக முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் புது முயற்சிகளில் கூட கண்டிப்பாக சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். புதிய முயற்சிகள் ஏதாவது எடுத்திருந்தால் அந்த புதிய முயற்சிகளின் மூலமாக விரயங்களையும் நஷ்டங்களையும் கூட சந்திச்சிருப்பீங்க. அந்த புதிய முயற்சியின் வாயிலாக கண்டிப்பாக ஒரு மன விரக்தி அப்படிங்கிறதும் ஏற்பட்டிருக்கும். ஒரு பாடத்தை கற்பிக்கக்கூடிய அளவிற்கு இந்த கேது பயிற்சி இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆண்டு 2023 அக்டோபர் 30ஆம் தேதி நடைபெறுகிற ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது இந்த சிம்ம ராசியினருக்கு எந்த பாவகத்தில் பயிற்சியாக இருக்குது அப்படின்னா 8ஆம் இடத்துல ராகுவும் 2ஆம் இடத்துல கேதுவும் பயிற்சியாக இருக்குது. இந்த 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஜாதகருக்கு ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஆயுள் ஸ்தானத்தில் ராகு பயிற்சியாகக்கூடிய காரணத்தினால உடல் உபாதைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். அதே போல் இந்த ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இதை தீராத நோய், கடன், வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்கும் இதே பாவகம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக லாங் டைம் கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த ராசினருக்கு இருந்துகிட்டு இருக்கும். இந்த லாங் டைம் கமிட்மெண்ட்ஸில் சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இது இன்னும் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் உடல் உபாதைகள் ரொம்ப நாளாக தீராத நோயாக இருந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களில் உடனடியாக மருத்துவம் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயமா இருந்துட்டு இருக்கும். இல்லைனா இந்த தீராத நோய் அப்படிங்கிறது அதிகமாகக்கூடிய வாய்ப்பாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே போல் லாங் டைம் கமிட்மெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். தீராத நோய், கடன், இந்த மாதிரியான விஷயங்களில் கண்டிப்பாக பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த ராகு பயிற்சியினுடைய காலத்தில் இது சம்பந்தமான விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் இந்த கேது பயிற்சியாகக்கூடிய பாவகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2வது இடத்துல பயிற்சியாக இருக்குது. இந்த 2வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பண விஷயமாக இருந்தாலும் சரி, வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திலும் சரி, கண்டிப்பாக சில பிரச்சனைகளை இந்த கேது கொடுக்கவிருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்தில் தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பண விஷயங்களில் வரவு செலவை கரெக்டாக வச்சுக்கிறது, திட்டமிட்டு செலவு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வர்றது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்னால மன விரக்தி ஏற்படுறது, இந்த மாதிரியான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் இருக்கிற நபர்கிட்ட வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. இந்த 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த வாக்குஸ்தானம் அப்படிங்கிறதும் இதே இடம் தான். அப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம வாக்கு கொடுக்குறோம், சொன்ன நேரத்தில் நிறைவேற்ற முடியல அப்படிங்கிற பிரச்சனை இந்த 1.5 வருஷத்துக்கு கண்டிப்பாக உண்டு. அப்படிங்கிறதுனால ஜாமீன் கையெழுத்து போடுறது, வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது, ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களில் கூடுதல் கவனமாக இந்த ராசியினர் இருக்கணும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த ராகு கேதுக்கள் கோச்சாரத்தில் பயிற்சி ஆகக்கூடிய பாவகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்குது, அல்ல ஒன்றிற்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறப்போ இது சார்ந்த பிரச்சனைகளை இன்னும் அதிகபட்சமாகவே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பயிற்சி ஆகக்கூடிய பாவகத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லை அப்படிங்கிறப்ப அந்த கிரக காரகத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் மட்டுமே குறையும். இந்த பாவகம் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னே சொல்லலாம். இந்த கோச்சாரத்தில் ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் இந்த கோச்சாரத்தில் பயிற்சி ஆகக்கூடிய பாவக ரீதியாக, அதே போல் அந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரக காரகத்துவம் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதே போல் அந்த பாவகத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய காரக உறுப்பு வாயிலாக உடல் உபாதைகளையும் தீராத நோய்களையும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். இந்த ராகு பயிற்சியாகக்கூடிய அந்த பாவகத்தில்
கட்டிகள், அறுவை சிகிச்சைகள் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே போல் கேது பயிற்சியாகக்கூடிய அந்த பாவகத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்த காரக உறுப்போ அந்த உறுப்புகள் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையை கூட இந்த சூழலில் ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் அலட்சியமாக இல்லாமல் உடனடியாக மருத்துவம் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஒரு பயனுள்ள விஷயமாகவே இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த சிம்ம ராசியினருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது 8ஆம் இடத்துல ராகு பயிற்சி, 2ஆம் இடத்துல கேது பயிற்சி அப்படிங்கிறதுனால கூடுதலாக கடனை வாங்காமல் இருக்கிறது, வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது, பண வரவு செலவு விஷயங்களில் கணக்காக இருந்துக்கிறது, அதே போல் திட்டமிட்டு செயல்படுத்துறது, திட்டமிட்டு செலவு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு தீர்வாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் நம்ம வழிபாட்டு முறை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இந்த சிம்ம ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய வழிபாடை நவகிரகங்களில் செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போல் தினசரி சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். பழமையான சிவன் கோயில் வழிபாடை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது இந்த ராகு கேதுனுடைய பயிற்சி காலத்தில் உங்களுக்கு கூடுதல் நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக ராகு கேதுவனுடைய பயிற்சி காலங்களில் சர்ப்ப வழிபாடு எடுத்துக்கிறது, நாகர் வழிபாடு எடுத்துக்கிறது, அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய புற்று வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ராகுவிற்குரிய ஒரு சிறந்த வழிபாட்டு முறையாக இருக்கக்கூடியது. கேதுவிற்குரிய வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது விநாயகர் வழிபாடு செய்துக்கிறது, காளி துர்காதேவியினுடைய வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த சிம்ம ராசியினுடைய ராகு கேது பயிற்சி பலன்களையும் பாதிப்புகளையும் தொடர்ந்து நம்ம பார்த்தோம். அதனுடைய தீர்வுகளையும் வழிபாட்டு முறைகளையும் கூட நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே ஒருவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி. We'll be right back.